ஓகே. நீங்க ஏசி பட்டன் கார்ல அழுத்துனதும், ஏசி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத என்னைக்காச்சும் வச்சிருக்கீங்களா? நான் ஈஸியா சொல்றேன். நீங்க ஏசி பட்டன அழுத்துனதும், ஃபர்ஸ்ட்டு என்னென்ன ஒர்க் ஆகுதுங்கிறத சொல்லிடுறேன். காம்போனன்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்ரசர். அடுத்தது கண்டென்சர் ஆயில் கண்டென்சர் இருக்கும். அடுத்தது வந்து ரிசர்வயர் ட்ரையர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அடுத்தது எக்ஸ்பென்ஷன் வால்வ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அடுத்தது எவாப்ரேட்டர்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் பார்ட்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ நான் சொல்றேன். நீங்க ஏசி பட்டன் அழுத்தினதும் கம்ப்ரஸர் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். கம்ப்ரஸர் எப்படி இருக்கும்னா, உள்ளார வந்து சிலிண்டர் ப்ளஸ் பிஸ்டன் இருக்கும். இது என்ன பண்ணும், பிஸ்டன் வந்து நல்லா உள்ளார வந்து பம்ப் ஆகி ஹை ப்ரெஷர் கேஸை வந்து வெளில ரிலீஸ் பண்ணும். இந்த ஹை ப்ரெஷர் கேஸ் வந்து நேராக கண்டென்சர் உள்ள போகும். இந்த கண்டென்சர் வந்து உள்ள இந்த ஃபின்ஸ்லாம் சுற்றி சுற்றி இந்த கண்டென்சரில் இந்த கேஸ் ஹை ப்ரெஷர் கேஸ் உள்ளே போகும்போது இது என்ன பண்ணும், ஒரு ஃபேஸ் கிரியேட் ஆகும். அதாவது லைக் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஹை ப்ரெஷர் கேஸ் வந்து இந்த கண்டென்சர் உள்ள போய் வெளில வரும்போது என்ன ஆகும்னா, ஹை ப்ரெஷர் லிக்விடாக வெளில வந்துடும். இந்த ஹை ப்ரெஷர் லிக்விட் என்ன ஆகும், நேராக வந்து ரிசர்வர் ட்ரையர் உள்ள போகும். இந்த ரிசர்வர் ட்ரையர் என்ன பண்ணுதுன்னா, ரிமைனிங் இருக்க கேஸை வந்து பிரித்து வச்சுக்கிட்டு பியூர் லிக்விடை மட்டும் வந்து எடுத்து வச்சுக்கும் இந்த ரிசர்வர் ட்ரையர். சுத்தமாக கேஸே இருக்கக்கூடாது. கம்பஸ்லேருந்து வர்ற கேஸ் டோட்டலாக லிக்விடாக மாறணும், கேஸே இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரிசர்வர் ட்ரையர் வந்து லிக்விடை மட்டும் எடுத்து வச்சுக்கும். அதுக்கப்புறம் இந்த ரிசர்வர் ட்ரையர் லிக்விட் எங்கே போகும்னா, எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு போகும். இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் வந்து என்ன பண்ணுன்னா, ஹை ப்ரெஷர் லிக்விடை இப்போ ப்ரெஷர் லிக்விடை லோ ப்ரெஷர் வேப்பராக மாற்றும் இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ். இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரிசர்வர் டைர் பியூர் லிக்விடை வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வுக்கு அனுப்பும். இந்த பியூர் லிக்விட் வந்து ஹை ப்ரெஷராக வரும். இந்த ஹை ப்ரெஷரை வந்து இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ் என்ன பண்ணும், லோ ப்ரெஷர் வேப்பராக மாற்றி விட்டுரும் இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வ். இந்த லோ ப்ரெஷர் வேப்பர் எங்கே போகும்னா, டைரெக்டாக எவாப்ரேட்டர் போகும். எவாப்ரேட்டர் அந்த எவாப்ரேட்டர் எப்படி இருக்கும்னா, லைக் இந்த HVAC யூனிட்னு சொல்லுவாங்க. HVAC ஹீட்டிங் வென்டிலேஷன் ஏர் கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த HVAC யூனிட் அந்த பானட் உள்ளார அந்த டேஷ்போர்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கார் இன்சைடில், அதுக்கு பின்னாடி தான் இந்த HVAC யூனிட் இருக்கும். அங்கே தான் இந்த எவாப்ரேட்டர் வச்சிருப்பாங்க. இந்த லோ ப்ரெஷர் வேப்பருங்கிறது இந்த எவாப்ரேட்டர் உள்ளார போகும். இந்த எவாப்ரேட்டர் நல்லா கூலிங் ஆகிடும். இந்த எவாப்ரேட்டர் மேக்ஸிமம் அலுமினியம் ப்ளஸ் காப்பரெல்லாம் ஆயிருக்கும். இதுலேயும் அந்த ஃபின்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேவா. இந்த லோ ப்ரெஷர் கேஸ் வேப்பர் வந்து இந்த எவாப்ரேட்டர் உள்ள இருக்கும். ஓகே. இப்போ எவாப்ரேட்டர் சென்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார் இன்சைடில் வந்து ஒரு ப்ளோயர் இருக்கும். இந்த ப்ளோயர் கார் இன்சைடில் இருக்கிற ஹாட் ஏரை வந்து சக் பண்ணி அந்த எவாப்ரேட்டரில் படும். பட்டு அந்த சைடில் இருக்கிற ப்ளோயர் என்ன பண்ணும், அதை சக் பண்ணி திரும்பி கார் உள்ள அனுப்பும். இந்த எவாப்ரேட்டர் கூலிங்காக இருக்கிறதுனால இந்த சூடான காற்று எவாப்ரேட்டரில் படும்போது அந்த சைடில் இருக்கிற ப்ளோயர் வந்து அந்த இன்னொரு ப்ளோயர் சொன்னாலும் அந்த சைடில் இருக்கிற ப்ளோயர் அதை இழுத்து கார் உள்ளார அனுப்பும். நீங்கள் ஏசி ரொம்ப நேரம் ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கூலிங் ஆகிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும், அந்த ப்ளோயரு இந்த எவாப்ரேட்டருக்கு முன்னாடி உள்ள ப்ளோயர் என்ன பண்ணணும், கூலிங்கான காற்றே இழுக்கும். அந்த எவாப்ரேட்டரில் பட்டு இன்னும் கூலிங் ஆகும். அந்த கூலிங்கான காற்று இந்த சைடில் இருக்கிற ப்ளோயர் இழுத்து திரும்பி காரில் விடும். ஓகேவா. இந்த எவாப்ரேட்டருக்கு ரெண்டு சைடு வந்து, இந்த சைடு ஒரு ப்ளோயர், இந்த சைடில் ஒரு ப்ளோயர் இருக்கும். ஒரு ப்ளோயர் வந்து கார் இன்சைடில் இருக்கிற காற்றை இழுத்து எவாப்ரேட்டரில் அது கூலிங் ஆகிறதுனால அந்த சைடில் இருக்க போய் அந்த கூலிங்கான காற்றை எடுத்து திரும்பி காருக்குள்ளேயே அனுப்போம். இப்படி தான் ஏசி ஏர் கண்டிஷனர் சிஸ்டம் ஒர்க் ஆகுது காரில். தேங்க்ஸ்.